அன்பர்களே, இந்த பதிவில் நாம் நமது சொல்லுக்கும் செயலுக்கும் வாயுவே ஆதாரம் என கூறும் சித்தர்கள் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. சித்தர்களின் முடிவின்படி படைப்புக்கு ஆதாரமாக இருப்பது வாதம். ஆகாயமும் அதிலுள்ள வாயுவும் சேர்ந்த கூட்டமே வாதம் ஆகும். எல்லாவற்றிற்கும் இடம் தரக்கூடிய வெளியே ஆகாயம் எனப்படுகிறது. இதைத்தான் பரவெளி என்றும் சொல்கிறோம். இப்பரவெளியில் எப்பொழுதும் காற்று அசைந்து கொண்டே இருக்கிறது. இந்த காற்றிலிருந்து தோன்றுவதே நெருப்பும் நீரும் ஆகும். இந்த உலகில் உள்ள எந்த பொருளும் எரிய வேண்டும் எனில் அதற்கு பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் அவசியம். இயற்கையாகவே வெடித்து எரியும் தன்மையை கொண்டது நீர்வாயு, அதாவது ஹைட்ரஜன். ஆகவே இந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆகிய இரண்டு வாயுக்களும் நெருப்பு தீயின் கூறுகளாக கொள்ளப்படுகிறது. தண்ணீர் உண்டாக வேண்டுமானால் அதற்கு பிராணவாயு 1 பங்கும் நீர்வாயு 2 பங்கும் அவசியம். ஆகவே நாம் பூதங்கள் 5 என்று சொன்னாலும் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது ஆகாயமும் காற்றுமே ஆகும். இதைத்தான் நமது புறநானூற்று பாடல் ஒன்று மண்டினிந்த நிலமும் நிலநேந்திய விசும்பும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் மென்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல என்கிறது. இப்பாடலின் பொருளினை நாம் ஆழ்ந்து அறிந்தால் இன்றைய அறிவியலும் இதைத்தான் சொல்கிறது என்பதை நன்கு புரிந்து கொள்ளலாம். மண் என்பது பருப்பொருளை குறிக்கிறது. பருப்பொருள் என்பது மேலும் மேலும் திணிக்கப்பட்டது போன்றது ஆகும். இந்த நிலனாகிய மண்ணுலகம் என்பதே பொருளாகிறது. மண்ணின் மூலக்கூறு பருமையை குறிக்கிறது. அதாவது மண்ணே உலகில் உள்ள பொருட்களின் திண்மை, செறிவு, கனம், பருமை ஆகியவற்றிற்கு காரணமான மூலக்கூறாக திகழ்கிறது. இருப்பினும் அண்டவெளியில் இருந்து தோன்றும் 5 மூலக்கூறுகளில் ஒன்றான மண் என்ற மூலக்கூறுக்கும் ஆதாரமாக அண்டவெளியில் உள்ள வாயுவே திகழ்கிறது. உலகில் உள்ள எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பருப்பொருளாகவோ வாயு பொருளாகவோ அல்லது நெருப்பு சூடு ஆற்றலாகவோ இருக்கும். அதுபோல் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில் இடைவெளி இருக்கும். உலகப் பொருட்கள் அனைத்தும் 5 மூலக்கூறுகளின் காரணமாகவே 5 நிலைகளில் உள்ளது. இந்த 5 மூலக்கூறுகளுமே வளி, அழல், ஐயம் ஆகிய 3 உயிர்த்தாதுகளுக்கும் ஆதாரமாக உள்ளது என்பதே
நமது தமிழ் சித்தர்கள் தந்த மருத்துவத்தின் கொள்கையாக உள்ளது. அதாவது ஆகாயமும் வாயுவும் சேர்ந்து வாதம் அல்லது வலி என்னும் தத்துவமாகவும், தீ என்ற மூலக்கூறு பித்தம் அல்லது அழல் என்னும் தத்துவமாகவும், மண்ணும் நீரும் சேர்ந்து கபம் அல்லது ஐயம் எனும் தத்துவமாகவும் பரிணமிக்கின்றது. வாதம் எனும் தத்துவமானது உலகம் மட்டும் அல்லாது உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர் சீவனங்களுக்குமான படைத்தல், வளர்த்தல் ஆகியவற்றிற்கும் காரணமாக உள்ளது. அசைவுக்கும் இயக்கத்திற்கும் காரணமாகிறது. வாயு இவ்வாறு அசைந்து இயங்குவதற்கு இடைவெளியாகிய ஆகாயமும் மிக முக்கியம். இவ்வாறு ஆகாய இடைவெளியில் வாயு தத்துவமானது இயங்குவதையே வாதம் என்கிறோம். இம்மண்ணுலகில் காற்றில்லாத வெற்றிடத்தை சூனியம் என்று கூறுகிறோம். இவ்வெற்றிடத்தில் எப்பொருளுக்கும் அசைவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே காற்று இல்லாத இடத்தில் அசைவுக்கு வாய்ப்பில்லை என்பது புலனாகிறது. எனவே இயக்கத்திற்கு காரணமாயிருப்பது வாயு. ஆகவேதான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது தான் உயிர் வாழ்வதற்கும் தனது முதல் இயக்கத்தை துவங்குவதற்கும் அடுத்து அவ்வியக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும் அடிப்படை காரணமாய் இருப்பது அண்டவெளியில் உள்ள வாயுவே ஆகும். இவ்விதமாகத்தான் பிண்டமாகிய நமது உடலில் வாதம் எனும் தத்துவம் இயங்குகிறது. வாயு என்பது வாய் என்ற சொல்லின் அடிப்படையில் இருந்தே தோன்றியதாக கூறப்படுகிறது. ஏன் என்றால் ஒரு குழந்தை பிறந்ததும் அக்குழந்தையின் முதல் இயக்கத்திற்கு தேவையான வெளிக்காற்றானது முதலில் உட்புகும் வாயிலாக வாய் இருக்கிறது. மேலும் அண்டத்து வெளியில் தொடர்ந்து அசைவுறும் வாயுவினால் உண்டாகும் ஓம் என்ற ஓங்கார ஓசையொலி போல் பிண்டமாகிய பிறந்த குழந்தையின் வாய்க்கு உள்ளும் குரல் வளையிலும் உள்ள வெளியில் அசைவுறும் வாயுவினால் ஓசையொலி பிறக்கிறது. இவ்வாறு செயலுக்கு ஆதாரமாய் இருக்கிற வாயுவானது சொல்லுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.